வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேத்துலேருந்தே எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நேற்று சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம். அதாவது சேலம், தருமபுரி, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கும்பகோணம்லாம் நேற்றே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதில் மிஸ் ஆன சில பேருக்கு இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. ஏன்னா நேற்றே சில பேர் கேட்டிங்க இல்லையா? ஏன்னா நாங்களும் தருமபுரி தான், சேலம் தான், எங்களுக்கெல்லாம் வரலை அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அதில் சில பேருக்கு இன்றைக்குமே ரீச் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இன்டீரியர் ஏரியாவாக இருக்கிறதுனால இன்றைக்கி ரீச் ஆகிட்டு இருக்கலாம். அதனால இன்னைக்கு வருதான்னு பாருங்க. உங்க போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பைல இருக்கக்கூடியதுல போய் சொல்லி வைங்க. இப்பவும் வந்துகிட்டே இருக்கு. தருமபுரி, சேலம்லாம் இன்னமும் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த மாவட்டம் வரும்போது 1 ஆர் 3 டேஸ் வரைக்குமே ஆகுது. ஈவன் இப்ப நீங்க வந்து இந்த 1 வீக் வரைக்குமே கூட பார்க்கலாம். சரிங்களா? அதனால பார்த்துக்கங்க. சரி, இன்னைக்கு வந்து புதுசா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதாவது இப்ப ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆர்டரே வந்துருச்சு. நமக்கு வந்து காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அத வச்சு தான் கன்ஃபார்மா தான் சொல்றோம். ஒருவேளை இப்ப நான் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருந்தாலும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கே உங்களுக்கும் வந்துரும்னு சொல்ல முடியாது. இப்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நான் இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் கூட உங்களுக்கு வரலாம். சரி, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். திருவாரூர், தென்காசி, திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர், விழுப்புரம், திருப்பூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, வேலூர், சிவகங்கை, கரூர், திருவண்ணாமலை, நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, ராணிப்பேட், ஈரோடு, ஊட்டி, இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க நாளைக்கு உங்களுக்கு வரலாம். ஒருவேளை நீங்க வந்து வில்லேஜ் ஏரியா, இன்டீரியரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு கூட ரீச் ஆகலாம். மெசேஜ் சில பேருக்கு வருது, சில பேருக்கு மெசேஜ் கூட வர்றதில்ல. டைரக்ட்டாவே ஆர்டரும் வருது. அதனால உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க சொல்லி வச்சுடுங்க. நீங்க வந்து உங்களுக்கு வரலனாலும் நீங்க ஒரு 3 to 4 டேஸ் கூட வெயிட் பண்ணலாம். அடுத்தடுத்த மண்டலம்லாம் அடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரீச் ஆயிடும். சப்போஸ் வரலனா கூட நீங்க அங்க தான் கேட்க முடியும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் கேட்க முடியும். மெசேஜ் பார்க்க முடியும். அவ்வளோதான். மத்தபடி எதுவும் நம்ம இப்போதைக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் வந்துரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு வரல அப்படிங்கிற மாரி டென்ஷன்லாம் ஆக வேணாம். சர்டிஃபிகேட்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும் நீங்க புதுசா எடுக்கக்கூடியது 1 ஆர் 2 தான். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அப்புறம் இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. மத்தது எல்லாமே நீங்க வந்து பிராக்டிகல் போகும்போது என்ன குடுத்தீங்களோ அதே ஃபார்மேட் தான். அதில புதுசா எதுவும் உங்களுக்கு குழப்பம்லாம் இல்ல. நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்க்குன்னு ஒன்னொன்னா குடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு விஷன் சர்டிஃபிகேட்டு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ஆல்ரெடி நீங்க வாங்குனது தான். அது புதுசு கிடையாது. அதே ஃபார்மேட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து புதுசா வாங்கணுமாச்சு ஃபார்மேட் ஒண்ணு தான். ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கங்க. வாங்கிக்கங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கிக்கங்க. அக்கவுண்ட் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்ப நேத்தி வந்து சேலம், தருமபுரி அங்கலாம் எப்படின்னா, அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு பர்ட்டிகுலரா சில பேங்க்ல ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு. இந்த 2 பேங்க்ல தான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருந்தாங்க. பட் இப்ப விழுப்புரம் சில பிரான்ச்லாம் பார்க்கும்போது எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில நீங்க வந்து அக்கவுண்ட் நம்பர் வச்சிருந்தா போதும். அந்த பாஸ்புக்கோட நகல் குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு தெளிவா படிங்க. சில விஷயங்கள் காமனா இருந்தாலும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமனா கேட்டாலும், ஒரு சில விஷயங்கள் மாறுது இல்லையா? அது வந்து உங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல இருக்கிறத தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அத வந்து பார்த்துக்கங்க. கல்வி சான்றிதழ்னா உங்களோட எஜுகேஷன் தான். இப்ப நீங்க குவாலிஃபிகேஷன் வந்து 10த் குடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. 10த் முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. அதுபோல ஏதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போங்க. அவ்வளோதான். ஆனா மேக்ஸிமம் நீங்க வந்து பிராக்டிகல்க்கு எடுத்துட்டு போம்போது என்னலாம் கேட்டாங்களோ, அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் மேக்ஸிமம் இப்பவும் கேட்கறாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்ககிட்ட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இருந்தா கூட எடுத்துட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. 10த் சர்டிஃபிகேட் மெயினா பார்ப்பாங்க. அதுக்குரிய அந்த மதிப்பெண் சான்றிதழ் அதெல்லாம் தெளிவா எடுத்துட்டு போயிடுங்க. ஆனா டவுட்டா சில பேர் கேட்டீங்க இல்லையா? கல்வி சான்றிதழ்னா என்னன்னு அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போலாம். மத்தபடி எல்லா சர்டிஃபிகேட்டும் ஓகே. தென் இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட். யார்கிட்டயாவது 2 பேர்ட்ட வாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத அங்க தெளிவா குடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்லயே. மெயினா வந்து அந்த கிரீன் இங்க்ல சைன் போடுவாங்க. கெசட்டட் ஆஃபீசர் இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் குடுக்க முடியும். அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. தென் உங்க ஜெராக்ஸ் காப்பீஸ்ல அட்டஸ்டேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுவுமே நீங்க அந்த கெசட்டட் ஆஃபீசர் கிட்டயே வாங்கிக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறவங்கள்ட்டயே கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஓகே தான். எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணிட்டு, உங்களால எவ்ளோ சீக்கிரம் முடியுதோ, அவ்ளோ சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க.
ரொம்ப நாள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களத நாங்க ரிஜெக்ட்டோ பண்ணிடுவோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் பர்ட்டிகுலர் டைம் உண்டு. அதுக்காக 2 டேஸ்ல க்ளோஸ் பண்ணுவாங்க, 3 டேஸ் க்ளோஸ் அப்படி கிடையாது. ஏன்னா சில சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வரதுக்கே டைம் கூட எடுக்கலாம். முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்க மண்டலம் எதுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களோ, அங்க போய் ஜாயின் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு சேஃபர் சைட். ஓகே. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து கங்ராஜுலேஷன்ஸ். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டு பாஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு தான் WhatsAppல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேத்து கூட ஆர்டர் நெறைய பேர் கிடைக்கலையாட்ருக்கு. இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட படிச்ச நெறைய பேர் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆயிருக்கீங்க. நீங்க அதில மெசேஜ்லயே போறீங்க. உங்க கிட்ட தான் மெட்டீரியல் வாங்கணும். உங்க கைடன்ஸ் இருந்துச்சு மேம். ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கங்ராஜுலேஷன்ஸ். எங்களுக்கும் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஒவ்வொரு மெசேஜ் பார்க்கும்போதும், ஓகே இத்தன பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து உங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயா ஓப்பன் பண்ணியிருக்கோம். புதுசா வரவங்க கூட. நீங்க ஃப்ரீயா அதில உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள நீங்க வந்து கேட்டுக்கலாம். தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு தேவையானது எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. இப்ப நீங்க ட்ரெய்னிங் முடிச்சுட்டு நீங்க பிளேஸ் ஆகுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். அது ஃப்ரீ குரூப் தான். நீங்க வந்து ஃப்ரீயா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்றது தான் அவங்க தினக்கூலி அப்படிலாம் குடுத்துருக்காங்க இல்லையா? அதில கன்ஃப்யூஷன்லாம் பண்ணிக்க வேணாம். நீங்க வந்து ஒரு புரொபேஷன் பீரியட்ல போறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து எந்த கன்ஃப்யூஷனும் கிடையாது. உங்களுக்கு இப்ப அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா, நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் மாதிரி தான். இப்ப உள்ள போய் அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல வந்து நீங்க கரெக்ட்டா எல்லாமே ட்ரெய்னிங்லாம் முடிச்சுட்டு, அடுத்து நீங்க பெர்மனன்ட் ஆகிடுவீங்க. நீங்க பயப்படலாம் வேணாம். ஓகேங்களா? ஓகே. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.